ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆப்பமாவு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டையும் கலந்து ஒன்றா ஊற வச்சுருங்க. உளுந்து ஒரு 100 போட்டு, வெந்தயம் ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்க வேண்டியதான். நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நல்லா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே இட்லிக்கு அரைச்சதில் அரைக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. நல்லா மாவு புளிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆப்பம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாதம் போட்டு அரைப்பாங்க ஒரு சிலர் அவல் போட்டு அரைப்பாங்க, ஒரு சிலர் தேங்காய் போடணும். எதுவுமே தேவையில்ல, இதுவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுத்த நாள் புளிச்சதுக்கப்புறம் கலக்கிட்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக ஊற்றிக்கிட்டு தண்ணி கலந்துக்கணும் கொஞ்சம். ஏன்னா திக்காக இருந்தால் ஆப்பம் சுத்தம் வராது. அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு ஆப்பம் சுட வேண்டியதான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நாங்கள் ஆப்பமாவு அரைப்போம். குழிப்பணியாரமும் இதிலே நீங்கள் சுட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். குழிப்பணியாரத்துக்கு திக்காகவே நம்ம வெங்காயம் என்ன தேவையோ அது பண்ணிக்கலாம். இதிலே இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அரை உப்பாக தான் இருக்கணும். தண்ணியை கரைச்சதுக்கப்புறம் அந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆப்பம் சுட வேண்டியதான். இந்த மாதிரி சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா, திக்காக இருந்துச்சுன்னா வராது சுற்றுறதுக்கு. இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சின்னதாக தான் அவன் சுட்டேன், அதுக்கப்புறம் தான் நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா அதை ஆப்பத்தை சுட்டு எடுத்தோம்னா நல்லா குழியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.